5 என்ற அளவிற்கு அது அதிகரித்திருக்கிறது. இதை பற்றியே பேச இருக்கிறது இந்த அமர்வு. கூடவே சென்னை மாநகரத்தினுடைய காவல் ஆணையாளர் தமிழ்நாடு அரசிற்கு கடந்த வாரம் எழுதிய ஒரு கடிதத்தில் போதை மருந்து விற்பனை சம்பந்தமாக கைது செய்யப்படக்கூடிய ஒரு 10 நபர்களில் 8 நபர்கள் கிரிண்டர் என்ற ஒரு ஆப்பை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் அந்த ஆப் மூலமாகவே அந்த போதை மருந்து விற்பனை நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டு அந்த செயலியை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் அந்த கடிதத்தில் அரசுக்கு. அது குறிப்பாக எல்ஜிபிடி கம்யூனிட்டி சார்ந்த ஒரு செயலியாக இருப்பதால் அதிகரித்து வரக்கூடிய இந்த போதை மருந்து பழக்கம் தமிழ்நாட்டில் HIV நோயாளிகளை அந்த எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறதா, சட்டப்பூர்வமாக இதை தடுப்பதற்கும் இது குறித்த விழிப்புணர்வை அதிகப்படுத்துவதற்கும் என்ன மாதிரியாக அரசு முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்பது பற்றியே பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் இந்த அமர்வில் பங்கேற்கிறார்கள். பிரபல தொற்றுநோய் தடுப்பு நிபுணர் டாக்டர் பாக்கியராஜ் பங்கேற்கிறார். தகுதிசார் சமூக பணியாளர், புகையிலை எதிர்ப்பு கட்டுப்பாட்டு அமைப்பு நிறுவனர் திரு சிரில் அலெக்சாண்டர் நம்மோடு இணைகிறார். அதே போல சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர் திரு விஜயகுமார், பாரம்பரிய மருத்துவர் திரு தங்கதுரை. 4 பேரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 4 பேருக்கு வணக்கம். டாக்டர், நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டேன் டாக்டர், இந்த எண்ணிக்கை எதுவுமே நாங்கள் சொன்ன எண்ணிக்கை கிடையாது. இது எல்லாமே இந்த மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன எண்ணிக்கை தான். 10/10/2024க்கும் 16/4/2025க்கும் இடையில் அமைச்சர் சொன்ன டேட்டா படி அதிகமாக இருக்கிற எண்ணிக்கை 25,525. இது ரொம்ப எக்ஸாக்ட் டேட்டாவா மினிஸ்டர் சொல்லியிருக்காருன்ட்டு நம்ம எடுத்துக்கலாமா? எனது ரெக்கார்ட் ஆயிருக்கு அவையில். இதை விட ஒரு பெரிய இடம் கிடையாது மாநிலத்தில். இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இல்லை ஒருவேளை ஒரு முன்னால் சொன்ன எண்ணிக்கை தப்பாக இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை இது ரொம்ப அதுக்கும் இதுக்கும், ஏன்னா அப்பவும் ஆஃபீஸர் சொன்ன தகவலை தான் சொல்லியிருப்பார். அதுவும் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் அது. இந்த 25,000ங்கிறது 6 மாதத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இந்த கவுண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, அன்இமேஜினபிள். இது அன்இமேஜினபிள். ஆமாம். ஏன்னா இவ்வளோ நம்பர் ஒரு 6 மாத இடைவெளிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க பொதுவாக அமைச்சர்கள் பேசுகிற எல்லாமே அதிகாரிகள் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களா ஒரு தோராயமாக ஒரு நம்பரை சொல்ல போகிறது கிடையாது. அது இல்லாமல் நம்மகிட்ட தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. அது கொடுக்குற, இது இல்லாமல் நாக்கோ இருக்குது. இவங்கெல்லாம் கொடுக்குற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணி அமைச்சர் சொல்ல முடியுமே தவிர அவராக சொல்ல முடியாதுங்கிறதுல எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. சரி, ஓகே. 2வது, இவ்வளோ நம்பர் எப்படி இவ்வளோ அதிகமாச்சு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஓகே. ஆனால் அதில் உண்மை இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ரீசெண்டாக நீங்கள் சொன்ன இந்த ஆப்பாக இருக்கலாம், அல்லது இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் போதைக்குள்ள அடிமை ஆகிறதுனால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மருத்துவத்துறையில் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஒரே இன்ஜெக்ஷனை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரீயூசபிள் இன்ஜெக்ஷன் இருந்தப்போ அப்போ அந்த எண்ணிக்கை அதிகமானதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்புறம் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. 2010க்கு அப்புறமே நல்ல டிக்ரீஸ் ஸ்டேஜில் தான் இது இருந்தது. 2023ல், அதாவது 24ல் இந்த இவ்வளோ மாற்றம், 23 வரைக்குமே நல்ல மாற்றத்தை தான் நம்ம பார்க்குறோம். அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது 24க்கு அப்புறம் இவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு அடிப்படையில் நான் சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணுறது தான். இப்போ போதைப் பொருளுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அதை 10 பேர் 12 பேர் பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திரும்ப போய் அந்த டிஸ்போசபிள் சிரிஞ்சஸை கேட்க முடியாது பல இடங்களில். அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம்னு நான் கருதுனேன். ஏன்னா இளைஞர்கள் இப்போ அதிகமாக இந்த போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. பல கல்லூரிகள், பல பள்ளிகளெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டு தான் நம்ம கடந்த வருடங்களில் பார்த்தோம். அது அரசு தக்க நடவடிக்கை எடுத்தால் கூட இந்த இவ்வளோ பெரிய மாற்றத்திற்கு, ஏன்னா இந்த HIV ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக அறிவியல் பூர்வமாக நம்ம சொல்லி ஆகணும். HIV ஒரு வைரஸ், எய்ட்ஸுங்கிறது ஸ்டேஜ் தான். HIV வைரஸ் ஒரு ஒரு இன்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய, அட்டாக் பண்ணக்கூடிய CD4 செல்ஸை, T செல்ஸை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். இந்த எய்ட்ஸ் என்னங்கிறதுனா அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். அதாவது எதிர்ப்பாற்றலை குறைக்கக்கூடிய நிலைக்கு அது போயிடும். அதாவது ஸ்டேஜ் 4க்கு போகிற மாதிரி அது. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது தான் அவங்கள எய்ட்ஸ் பேஷண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். பாதிக்கப்பட்ட எல்லாருமே எய்ட்ஸ் பேஷண்ட் கிடையாது. ஓகே, HIV பாதிக்கப்பட்டவர்கள் தான். அப்படிங்கிறதுனால
இது வந்து ரொம்ப ப்ரொலாங்கிங் ஸ்டே எடுத்துக்கும் இந்த வைரஸை பொறுத்தளவுக்கு. இப்போ வைரஸ் மாதிரி அதர் வைரஸஸ் மாதிரி இப்போ கோவிட்லாம் வந்து அவங்களுக்கு 5 நாளில் 6 நாளில் தெரியும். இன்ஃப்ளூயன்ஸா வந்தால் உடனே உங்களுக்கு தெரியும். ஆனால் HIV போன்ற வைரஸ்கள் நம்மளை பாதிக்கப்படும் பொழுது ரொம்ப வருடங்களுக்கு அது தெரியாது. ஓகே. அப்படி இருக்கும்போது ஏன்னா அப்போ கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அந்த ஒரு நபர் இந்த மாதிரி இன்ஜெக்ஷனை பயன்படுத்தும் பொழுது அவர் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் லாரி டிரைவர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாமக்கல் போன்ற சேலம் போன்ற பகுதிகளில் இந்த மாதிரியான வைரஸ்கள் அதிக பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இளைஞர்கள் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பல இளைஞர்கள் HIV பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு அடிப்படையான காரணம் இந்த இன்ஜெக்ஷனை போன்ற இதை ஒருத்தர் 10 பேர் பயன்படுத்துறதுனுடைய விளைவு தான் இது. ஓகே டாக்டர், நாங்கள் இந்த 25,525 அப்படிங்கிற கணக்கை நாங்கள் போட்டு பார்த்தோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு அமைச்சர் வந்து 10/10/2024 சொல்லிட்டு போன தேதியிலிருந்து 16/4/2025 தேதி வரை கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அரசு இத்தனை புதிய நோயாளிகள் வந்திருக்காங்க வைரஸால் பாதிக்கப்பட்டவங்கன்னு கண்டுபிடிச்சது எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 138 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு கணக்கு வருது. இதில் ஒருவேளை கவனம் செலுத்தாமல் இந்த கணக்கை சொல்லிட்டாரோ, இவ்வளவு பேர் வந்திருக்காங்கிறத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்குதோ இந்த கவர்மெண்ட்டு? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா இதுக்கான சொசைட்டி இருக்குது. ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது சென்ட்ரலைஸ்டு விஷயங்கள் தான். இப்போ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அவங்க 2021லேருந்து 26 வரைக்கும் 15,000 சில கோடிகளை ஒதுக்கியிருக்கிறாங்க இதுக்குன்னு. இந்த கோடிகள் ஒதுக்கப்பட்டது சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. 2023க்கு அப்புறம் இந்த HIV டெஸ்ட்டை பண்ணக்கூடிய அந்த கிட்டே அதிகமாக இல்லைங்கிற ஒரு கேள்விக்குறியெல்லாம் இருக்குது இதில். டாக்டர், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போது இந்த டெஸ்ட்டை எந்த லேபில் வேணால் போய் யார் வேணால் எடுக்கலாம், கரெக்டுங்களா? ஓகே. இப்போ ஒரு வேளை எடுத்து அவருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா சம்பந்தப்பட்ட லேப் முறைப்படி அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிச்சிருமா? கண்டிப்பா. இப்போ எப்படின்னா அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அது இருக்கு. கார்பரேஷன் என்ன பண்ணுதுன்னா நோட்டிஃபிகபிள் டிசீஸ் ரிப்போர்ட்னு ஒன்று கொண்டு வருது. சரி. அதன் மூலமா டெய்லி ஒரு லேபோ அல்லது மருத்துவமனைகளோ அந்த ஜோன் சார்ந்த கார்பரேஷன் பகுதிகளுக்கு இந்த ரிப்போர்ட்டை டெய்லி அனுப்பணும். ஓகே. அது நோட்டிஃபிகபிள் டிசீஸ்னா HIV, HPCG, HCV, டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கும் இன்ஃபர்மேஷனை அந்த கார்பரேஷன் ஜோனுக்குள்ளே அனுப்பணும். அந்த ஜோன் தலைமையகத்துக்கு அனுப்பும். அந்த கணக்கீடு படி தான் நம்ம பேச முடியும். ஏன்னா எந்த மருத்துவமனையும் அதை தவிர்க்க முடியாது. ஓகே. அப்படி இல்லைன்னா அது கேள்விக்குறியாகும். உதாரணத்துக்கு ஒரு NABH போன்ற அக்ரெடிடேஷன் ப்ராசஸ்க்கெலாம் போகணும், குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே இதெல்லாம் அவங்களுக்கு அடிப்படை தேவை. அதாவது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அல்லது ஏதாவது பெறணும்னாலே அரசாங்கத்தினுடைய லீகல் லைசன்ஸை பெறணும்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை. ஓகே. அப்படிங்கிறனால ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எனக்கு எங்கே ஒரு கேள்விக்குறி வருது அப்படின்னா முறைப்படி இதெல்லாம் டெஸ்ட் செய்யப்பட்டு தான் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும். ஏன்னா கலெக்டிங் டேட்டா தானே, சர்வேலன்ஸ் ஸ்டடி படி தான் நடந்திருக்குது. ஆனால் இன்னுமே நிறைய டெஸ்ட் பண்ணலையோங்கிற கவலை எனக்கு இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற டேட்டா 25,000 அதிகமாயிருச்சுன்னு சொல்கிறீங்க. பல பேர் டெஸ்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ பாதிக்கப்பட்டு அந்த வைரஸ் உடனே தெரியாது. ஓகே. இப்போ 3 மாதங்களுக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது இன்ஃபெக்ட் ஆகிட்டா. 6 மாதங்கள் 8 மாதங்களுக்கு அப்புறம் தான் அதை கண்டே பிடிக்க முடியும் இந்த HIVனால இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்கிறது. அதுக்கிடையில் ஒரு நபர் பல ஆயிரக்கணக்கான நபரை பாதிக்கப்படைய செய்யலாம் இல்லையா? அப்போ அப்படி ஒரு ஸ்ப்ரெட்டிங் பரவலாம் இல்லையா? இன்னுமே நான் பயப்படுறது என்னென்னா எல்லாரையுமே குறிப்பிட்ட அந்த டெஸ்ட்டை நம்ம எடுக்க வைக்கணும். அதாவது பாதிப்புக்குள்ளான பெர்சிஸ்டன்ட் காஃபு, கோல்டுங்கிறது ஒரு சாதாரணமாக எடுத்துப்போம், காஃபுங்கிறது சாதாரணமாக எடுத்துப்போம். அப்படிங்கும்போது ஃபீவருங்கிறத இப்போ இந்த காலகட்டங்களில் ஃபீவர் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்படி எடுத்துக்க முடியாது. தொடர்ச்சியாக ஃபீவரோ காஃபோ அல்லது அவங்களுக்கு உடல் பலகீனமோ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரியான டெஸ்ட்களுக்கு உட்படுத்தப்படணும். ஓகே. சிரில் அலெக்சாண்டர் சார், நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா சார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்பை அதனுடைய பெயரை குறிப்பிட்டு நீங்கள் இதை பேன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அது இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் சார். நான் இந்தியாவிலேயே இதுதான் முதல் தடவை, சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை சார். உண்மையில் சொல்கிறேன், நாங்கள் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். இது ரொம்ப நல்ல விஷயம் நாங்கள் கருதுகிறோம்.
ஏன்னா ஒரு நிறைய நடவடிக்கைகளை போலீஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ட்ரக்ஸ் ரிலேட்டடான அரெஸ்ட்டும் அதிகமாக நடந்துட்டுருக்கு. ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது என்ன அப்படின்னா, அதில் 10 அரெஸ்ட்டில் 8 அரெஸ்ட்டில் வந்து இந்த கிரிண்டர் ஆப்பை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த விற்பனையை செய்கிறாங்க, இதன் மூலமாகத்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது ஒன்று சார், ஒரகடம் காவல் நிலையம், அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையம், இந்த 2 காவல் நிலையங்களில் எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. அது எந்த நிறுவனத்தின் மேலே அப்படின்னா, இந்தியா மார்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய இயக்குநர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கு. அதாவது மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் வழங்கக்கூடாது அப்படின்ட்டு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சப்ஸ்டான்சஸை அவங்க விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. 1 மாத்திரை 2 மாத்திரை இல்லை சார், 10,000 மாத்திரை. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். இது எல்லாமும் கூட இந்த எண்ணிக்கை அதிகமாவதற்கான காரணமாக இருக்குமா சார்? நிச்சயமாக நம்ம இதனுடைய அந்த துவக்கத்திலேருந்து பார்க்கணும். அதாவது இன்றைக்கி வந்து இந்த பொது சுகாதாரத்தில் குறிப்பாக வந்து இந்த HIV தொற்றுக்காக நிறைய வேலைகள் நடந்தது, மிகப்பெரிய கேம்பெயின்லாம் நடந்து தான் இதை வந்து நம்ம அதை தாண்டி வந்தோம். சரி, ஏன்னா அப்போ ஒரு பெரிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கப்போ இந்த புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்ற மாதிரியான கேம்பெயின்ஸ் எல்லாம் பண்ணி பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அதுலேருந்து தான் வெளியில் வந்தோம். அதில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ வசதி வந்து கிடச்சிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை, பட் இப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம ரொம்ப அபாயகரமான இது என்னன்னு சொன்னால், இப்போ புதிதாக வந்திருக்கிறவங்க அப்படின்றது, இப்போ ஏற்கனவே இருந்தவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்றதுல இது இல்லை, ஏன்னா அவங்க தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணுங்கிறது. ஆனால் புதிதாக வந்திருக்கிறாங்க, அதற்கான காரணம் வந்து நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த போதை அப்படிங்கிறதுக்குள்ளே. ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு இந்தியாவில் 2500 பேர் வந்து போதைப் பொருளுக்கு உள்ளே வராங்க அப்படின்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டுறவங்க 100 சில்லறை சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு அந்த இதில் வந்து நாளைக்கு 138 பேர். ஆமாம், ஒரு நாளைக்கு 138 தமிழ்நாட்டில் மட்டும். நான் 2500ங்கிறது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் சொல்கிறேன் நான். இப்போ ஸோ இப்போ அந்த மாதிரி வரும் பொழுது அந்த போதை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து இந்த விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்ணி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி போதைப் பொருளினுடைய விற்பனை அப்படிங்கிறதும் இன்றைக்கி அவர் கமிஷனர் ஏன் வந்து இப்போ தான் அவங்க வந்து முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா போதைப் பொருள் விற்பனை வந்து கன்வென்ஷனல் மெத்தட்லேருந்து இந்த மாதிரி ஆன்லைன் மெத்தடுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து பீக்கில் இருக்குது. இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை சிறப்பான ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்து பெருசாக இல்லை. இப்போ தான் அதை பற்றி ஒரு புரிதல் வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் வந்து புக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் போகிறாங்க, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் போகிறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு அப்ளிகேஷன் வீட்டிலே கொண்டு வந்து ப்ராடக்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பொதுவாகவே வந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறவங்க வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அப்போது சாதாரண நபருக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க எந்த கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எப்படி வந்து இப்போ அதுக்காக எப்படி தடுப்பு உபகரணங்கள் எப்படி பயன்படுத்துறதுன்னு எவ்வளோ பெரிய அவேர்னஸ், நிறைய என்ஜிஓஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோ பாடுபட்டு வேலை செய்து தான் இதை ஒட்டுமொத்தமாக வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்த ஒரு சூழல் தான். ஆனால் இன்றைக்கி திருப்பி அது வந்து வருது அப்படிங்கிறது வந்து மிகவும் அபாயகரமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கணும். இன்றைக்கி மருத்துவம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி தொற்று வந்து பெரிய வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது நிச்சயமாக போதை. அது கேட்வே ட்ரக் வந்து டுபாக்கோ வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. இப்போ கஞ்சா அப்படின்னு இப்படின்னு அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த போதைகளை பயன்படுத்தி அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சூழல், அவர்களுக்கு இது நிச்சயமாக வருவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அப்போ இந்த கணக்கு ஜென்ரலாக இருக்கிறவங்களை விட இவங்க தான் பாதிக்கப்படுறாங்க, அதிகமாக இவங்க தான் பாதிக்கப்படுறாங்க சார். ஆமாம், இந்த கணக்கு அப்படிங்கிறது சார் அமைச்சர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் சொன்னதும் அரசு அதிகாரிகள் சொன்ன தகவலை தானே சார் சொல்லியிருப்பாரு, கரெக்டு தானே சார்? நிச்சயமாக இல்லை. அந்த டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இது வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த பேஷண்ட்ஸுடைய அந்த எண்ணிக்கை அவங்களுடைய இதை வச்சு தான் அதை கொண்டு வராங்க. ஸோ அதனால் அந்த எண்ணிக்கையில் எந்த மாற்றம் நம்ம சொல்ல. அப்போது இந்த 25,525 அப்படிங்கிறது இவர்கள் புதிதாக HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்காங்க, அப்படிதான் அர்த்தம். ஏற்கனவே அந்த இதில் வந்து ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அதுக்குள்ளே அடங்குவாங்க. இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் இவர் சொன்னார்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களுக்கு இடையில சொன்னது இருக்கு இல்லைங்க, அதுதான் வந்து அந்த ட்ரெண்டு, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கின்றது. அதில் எவ்வளோ பேர் புதுசாக அந்த 1 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பேர் வந்தாங்க, 2 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பேர் வந்தாங்கன்ற அந்த பிரேக்கப்ஸ் வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இதில் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களையும் உள்ளடக்கியது தான் அந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது. அப்படிதான். ஆமாம், ஓகே.
விஜயகுமார் சார் கனெக்டடா? ஓகே, விஜயகுமார் சார் வணக்கம். கனெக்ட் ஆனா என்கிட்ட சொல்லணும்ப்பா. விஜயகுமார் சார் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது. வணக்கம் சார். விஜயகுமார் சார், ரெண்டு விஷயம் சார். ஒன்று, இன்னைக்கு வந்து காமர்ஸ் வந்து ரொம்ப கட்டற்று நடக்குது. அதில் கோடிக்கணக்கான நபர்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆப்பு யார் வேணா அதை தயாரித்து அதை வந்து பிளே ஸ்டோரில் அதை பிளேஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. அதனால் நம்மளுடைய சிட்டி போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்பை வந்து பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. அதன் மூலமாக நிறைய இந்த ட்ரக் பிஸ்னஸ் நடக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. சார், இது எந்த அளவிற்கு தடை செய்வது அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்று சார்? ரைட். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் ஸ்பேஸில் சோஷியல் மீடியா, அதாவது சோஷியல் நெட்வொர்க்கிங்கை தான் வந்து அது ஒரு பர்பஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணலான்னு ஆரம்பித்ததை இன்னைக்கு சைபர் கிரிமினல்ஸு வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு வந்து இதை வந்து லிவரேஜ் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த காமர்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லிவரேஜிங் தி மொபைல் ஆப்ஸு ப்ளஸ் இந்த சோஷியல் மீடியாவோட பிளாட்ஃபார்மை வச்சு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த சென்னை போலீஸ், சென்னை கமிஷனர் அவங்களுடைய ஆக்ஷன் வந்து பாராட்டணும். ஏன்னா வந்து பேஸ்ட் ஆன் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை வச்சு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சீக்கிங் பிளாக்கிங் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆப். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது இது வந்து மத்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு போகும். அவங்க தான் இந்த டைரக்ஷனை வந்து கூகுளுக்கு வந்து கொடுக்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, மத்திய அரசுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தே ஹேவ் காட் அ பவர். ஐடி ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 69A யூஸ் பண்ணி தே கேன் ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு ஆன்லைன் கண்டென்ட். அப்போ வந்து எப்போ இதை வந்து அவங்க வந்து இன்வோக் பண்ணலாம் இந்த பவர்ஸ் அப்படின்னாக்க, 3 சிச்சுவேஷன்ல. ஒன்று வந்து நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கா, நாட்டோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தலா இருக்கா, 3வது பப்ளிக் ஆர்டர், பொது அமைதிக்கு எனி குந்தகம் விளைவிக்கக்கூடிய விலைகளை இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ந்து இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இந்த ஆப் தான் சோர்ஸ் அப்படிங்கறத அவங்க கொடுத்திருக்காங்க. பிளஸ் நம்ம நாட்டோட சென்ட்ரல் ஏஜென்சிஸ் தே ஹேவ் அ சர்டன் விஜிலன்ட் மெக்கானிசம், மானிட்டரிங் மெக்கானிசம். அவங்களுடைய ஃபைண்டிங்ல அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்கிறத பார்த்துட்டு இவங்க வந்து டைரக்டிவ் வந்து கூகுளுக்கு வந்து கொடுப்பாங்க, இந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இன் தி பாஸ்ட், இப்போ இதே வருஷம் 2015 பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க மத்திய அரசு 119 ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ண சொல்லி கூகுளுக்கு கொடுத்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இது எல்லாமே ஆரிஜின் ஃப்ரம் சைனா, ஹாங்காங், இந்த 2 நாட்டில இருந்து. எது ரிலேட்டட் அப்படின்னாக்க, இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே வாய்ஸ் சேட், வீடியோ சேட் ரிலேட்டட். ஏன்னா இப்போ வந்து டீப் ஃபேக்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சைபர் கிரைம் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாயிருக்கு. அதோட ரிலேட்டட் செக்யூரிட்டி ரிஸ்கை கன்சிடர் பண்ணி அவங்க வந்து டைரக்ஷன் வந்து இஷ்யூ பண்ணாங்க. பேசிஸ் தட் கூகுள் வந்து ஆல்ரெடி இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க 119. இன் தி பாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அதே மாதிரி, அதாவது இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்னால நிறைய பேர் வந்து பணத்தை இழந்தாங்க. அப்போ ஆர்பிஐ வந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்தெந்த ஆப் வந்து எங்கே ஆர்ஜின் சைனீஸ் ஆப் இந்த மாதிரியான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்ஷன் இஷ்யூ பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன் தி பாஸ்ட் வந்து டிக்டாக் ஆப்பை கூட அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் டூவபிள். ஓகே 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 சார். குறிப்பாக இந்த தடை செய்யப்பட்ட சில மருந்துகள் சார், அது நம்ம ரொம்ப ட்ரக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மருந்துகள் எல்லாம் கூட இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது சார். குறிப்பாக இந்தியா மார்ட்டோட டைரக்டர்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம இவர் சார் இங்கே உட்காந்துருக்காரு, இவர் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சிகரெட்டை அவருக்கு சும்மாவே அனுப்பி கொடுத்துருக்குறாங்க சில கம்பெனிஸ். அவர் வீட்டுக்கே வந்து சேர்ந்துருக்குது சார். சார், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்குல்ல சார், அது முழு பவரும் அதிகாரமுமே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கா? ஏதாவது கொஞ்சமாச்சும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்து வச்சிருக்குங்களா இந்த ஐடி ஆக்ட்? ஆமா, இப்போ இது வந்து இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது மத்திய அரசுல இருந்து தான்
இந்த கூகுளுக்கோ இல்லை வேற இருக்கக்கூடிய அந்த ஆப் ஸ்டோர் நிறுவனத்துக்கோ போகணும். பட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆல்வேஸ் தே கேன் ப்ரொவைட் தி ரெக்கமெண்டேஷன். அவங்க வந்து பேசிக் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கறத வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இதுல என்ன அப்படின்னாக்க ஒன்று பிளாக் பண்ண பிறகு வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க வேற நேம்ல இந்த ஆப் வந்து திரும்ப கூகுள் பிளே ஸ்டோர்லயோ இல்ல ஆப் ஸ்டோர்லயோ வருதா அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க இந்த சைபர் கிரிமினல்ஸ் அப்படின்னாக்க ஒன்ஸ் நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாக்க இந்த ஆப்ஸை வந்து வேற நேம்ல தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மாதிரி வந்து சோசியல் மீடியால இல்ல வந்து இன்டர்நெட்ல வந்து லிங்கா கொடுப்பாங்க. லிங்கையும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதை பிளாக் பண்ணதுக்கு பிறகு இந்த மானிட்டரிங் வந்து இம்பார்ட்டன்ட். மானிட்டர் பண்ணி இது வேற நேம்ல வருதா இல்ல வேற ஃபார்ம்ல வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பா வருதா அப்படிங்கிறத பார்த்து அதுலயும் ஆக்ஷன் எடுத்தா தான் கம்ப்ளீட்டா அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே ஓகே சார், பொதுவாகவே இந்த ஹெச்ஐவி பாதிப்பு அப்படிங்கிறத இந்த ஒரு சார் சொன்னதை போல அவர்கள் எய்ட்ஸ் நோயாளிகள் அல்ல, ஹெச்ஐவி வைரஸ் தொற்றுக்கு ஆளானவர்கள் தொடக்கத்தில் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறாங்க. சார், இந்த தொற்றுக்கு ஆளாகக்கூடியவர்கள் இது தொடக்கத்திலிருந்தே இது சம்பந்தமான ரிசர்ச் பண்ணுறது, இந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி போர்டு இவங்கெல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான தொற்றுக்கு ஆளாகக்கூடியவர்கள் எந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது ஆளாகிறார்கள் அப்படின்னா, அவர்கள் தன்னிலை மறந்த நிலையில் இருக்கும்போது, அதாவது முழுக்க முழுக்க ஃபுல் போதையில் இருக்கும்போது தான் இப்படி வந்து அன்கண்ட்ரோலாக போய் அவேர்னஸ் இல்லாமல் போய் இந்த மாதிரி நோயை வாங்கிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் சார் சேலத்தை வந்து பேஸாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ட்ரக் நெட்வொர்க்கை வந்து என்சிபி வந்து பஸ் பண்ணாங்க சார். அவங்க எப்படி முழுக்க முழுக்க அந்த சேல் பண்ணாங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க டார்க் நெட் மூலமாகவே சேல்ஸ் நடந்தது அப்படிங்கிறது போன வருஷம் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ கொடுத்த தகவலுக்கு சார். ஆனால் இந்த வருஷம் என்ன அப்படின்னா, இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு நம்ம சிட்டி போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக இருக்கக்கூடிய ஆப் மூலமாக தான் இந்த 10 அரெஸ்ட்ல 8 பேர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது இருக்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்குதே சார். இதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் ஏதாவது இருக்கா இங்க முதல்ல? ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்க டிஜிட்டல் ஸ்பேஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்க குளோபல் லாஸ் வந்து வேணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க ஐடி ஆக்ட்னு வச்சிருக்கோம். அதே மாதிரி கண்ட்ரி ஸ்பெசிபிக் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஆக்ட் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் அந்த போலீசிங் அப்படிங்கிறது குளோபல் போலீசிங் அப்படிங்கிறது வேணும். இப்போ நீங்க சொல்ற டார்க் வெப் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் அப்படிங்கிறது இட் இஸ் அ சர்ஃபேஸ் லெவல் வெப், டாப்ல வரக்கூடியது. கீழே வந்து டீப் வெப், டார்க் வெப்னு 2 லெவல் இருக்கு. இந்த டார்க் வெப்பை வந்து யார் யூஸ் பண்றா அப்படின்னாக்க சைபர் கிரிமினல்ஸ். அங்கேதான் இந்த வந்து ட்ரக் சேல்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லீகல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல வந்து ட்ரேடிங் யூசிங் தி கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது. அந்த ட்ரேடிங் வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னாக்க காம்ப்ரமைஸ்டு பாஸ்வேர்டா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டீல் பண்ண பாஸ்வேர்டு எல்லாமே they will make it available for sale in the dark web. இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி வரும்போது என்ன அப்படின்னாக்க இதுக்கு மானிட்டரிங் மெக்கானிசம் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. மானிட்டர் பண்ணி அது வந்து ஒரு ஏஜென்சி சம்பந்தமானதா, ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் டேட்டாவா இருக்கா, இல்ல எந்த மாதிரியான டேட்டா. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி ரிலேட்டட் டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. மானிட்டர் பண்ணி அந்த மாதிரி வரும்போது அவங்க வந்து அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்து அந்த டேட்டாவை அதுல இருந்து ரிமூவ் பண்றதுக்கான ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்க நிறைய கோஆர்டினேஷன் வேணும். இங்க வந்து ஸ்டேட்ல இருந்து கொடுத்தாலும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட்ஸ் டு ஒர்க் வித் அதர் குளோபல் ஏஜென்சிஸ். சம்டைம்ஸ் வந்து இன்டர்போலோட ஒர்க் பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து யூரோபோலோட ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி இந்த டார்க் வெப்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுக்கிறதோ இல்ல அந்த கேங்கை வந்து ட்ராக் பண்றதோ அப்படிங்கிறது ஆக்ஷன் அப்படிதான் எடுக்க முடியும் இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல. ஓகே, ஏன்னா டிஜிட்டல் ஸ்பேஸ்ங்கிறது குளோபல். ஓகே ஓகே ஓகே. தங்கதுரை சார் வணக்கம். வணக்கம் சார். தங்கதுரை சாரோட சவுண்ட் வைங்க சார். நான் பேசுறது கேக்குது இல்ல உங்களுக்கு? கேக்குது சார். சார், போன மாசம் 10ஆம் தேதி இந்தியா முழுசும் ஒரு செய்தி வந்தது சார். அது என்னன்னா கேரள மாநிலம் வலாஞ்சேரி சார், மலப்புரம் மாவட்டத்தில் இருக்குது அந்த ஊரு. அங்க வந்து என்னன்னா ஒரே ஒரு சிரஞ்சியை யூஸ் பண்ணி, நம்ம டாக்டர் தொடக்கத்தில் சொன்னது போல ஒரே ஒரு சிரஞ்சியை யூஸ் பண்ணி போதை மருந்து ஊசியை போட்டுக்கிட்ட 10 பேருக்கு ஹெச்ஐவி பாதிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஆமா, ஒருத்தருக்கு அந்த நோய் தொற்று கண்டுபிடித்த உடனே அவர் ட்ரக் யூசர்னு தெரிஞ்ச உடனே யார் யாரெல்லாம் அவங்க கூட சேர்ந்து இந்த ட்ரக்கை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கள செயின் லிங்கா பிடிச்சி எல்லாரையும் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது
அவரோடு சேர்ந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்ட 10 பேருக்குமே ஹெச்ஐவி பாதிப்பு ஆளாயிருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது சார். இது இந்த ட்ரக்கை யூஸ் பண்றதுனால. ஆனா இன்னைக்கு இந்த டாட்டூ போடுறதும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு அதுவும் ஒரு பெரிய இந்த தொற்றுக்கு பெரிய காரணமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. கடந்த காலங்கள்லயும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய ரீசனா மாறி இருக்கு சார் இந்த டாட்டூ போடுறதெல்லாம்? இல்லை, இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு நீடிலை பயன்படுத்தி 10 பேர் போட்டிருக்கும் பொழுது ஒருத்தர் பாசிட்டிவாக இருந்து மற்ற எல்லாருக்குமே அது பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி. அது மாதிரி இந்த டேட்டூவில் போடக்கூடிய நீடில் சரியாக ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கு இருந்து மற்றவங்களுக்கு பயன்படுத்தும் போது தான் அதுக்கான ஒரு பாசிட்டிவ் மற்றவர்கள் மாற முடியும். சரி சரி சரி. ஆனால் இன்னைக்கு இந்த டாட்டூ கலாச்சாரங்கிறது இன்னைக்கு நமக்கு தேவையில்லாத ஒன்றான தான் நாங்கள் பார்க்கணும். ஓகே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறி போன வாழ்க்கை முறை, தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மேற்கத்திய கலாச்சாரம் அதிகமாக பரவுறதன் காரணமாக இப்போ இந்த செல்போன் என்னைக்கு வந்ததோ, இப்போ இ-காமர்ஸ் எதன் வழியாக நடக்குது, எப்படி அவங்களுக்கு மருந்து ஈஸியாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது செல்போன் தான். ஓகே. இப்போ ஒவ்வொருவரினோட வீட்டிலேயும் தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பையன், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அந்த செல்போனை எப்படி பயன்படுத்துறாங்க, எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது யாரும் பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. சரி சரி சரி. இன்னைக்கு ஒரு பாலுணர்வை தூண்டக்கூடிய பல விஷயங்கள் அந்த செல்போன்ல வந்துருது. சரி. அப்படி ஒரு இ-காமர்ஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க நோ ரூல்ஸ் பாய்ஸ், எதையுமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. அந்த நிலையில இந்த மாதிரி டாட்டூ போட்டுக்கிறதோ அல்லது ஒரு பாலுணர்வை தூண்டக்கூடிய செயல்களில் செய்யறதோ, இந்த கலாச்சாரம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே தான் வருது. அதனால இது கட்டுப்படுத்த வேண்டிய முயற்சிகள்ல அரசாங்கம் பல விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் அவரவர் வீடுகளிலே நம்முடைய குழந்தைகள் செல்போனை எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம நிச்சயமா கண்காணிக்க வேண்டும். ஓகே 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 ஓகே. அதே போல இந்த கிரைண்டர் போன்ற அந்த ஆப் நிறைய ஏற்கனவே நிறைய தடை செய்யப்பட்ட செயலிகள், அதையெல்லாம் கண்டறிந்து திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் மாற்றத்தான் செய்யணும். பள்ளி பருவங்களிலே போதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும். ஓகே 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 சார். இவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியை மையப்படுத்தி இதை கேட்குறேன் அப்படின்ட்டு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். இது ரொம்ப கவர்மெண்ட்டோட டேட்டா ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் டேட்டாவாக இருக்கிறதுனால இதை நான் கேட்குறேன். கமிஷனரும் ஒரு குறிப்பிட்ட ஆப்பை மையப்படுத்தி கவர்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதுனதுனால சார், அது எல்ஜிபிடி கம்யூனிட்டி சார்ந்த ஒரு ஆப்பாக இருக்கிறதுனால கேட்கிறேன் சார். சார், அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் போதிய அவேர்னஸ் இல்லாமல் இருப்பதும், அவர்கள் அதிகமாக போதைப் பொருளை பயன்படுத்துவதும் கூட இந்த தொற்று அதிகமாவதற்கான காரணமா சார், ஏதோ ஒரு வடிவத்தில்? நிச்சயமா. ஏன்னா அந்த போதையில என்ன பண்றோம்னே அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஓகே. அந்த நேரத்தில் அவங்க எதை செய்யவும் துணிச்சலா அந்த செயலில் ஈடுபட்டுறாங்க. சரி. அதுல ஒரு வகையான ஓரின சேர்க்கை கூட இருக்கிறது. ஓகே. இப்படி ஒரு விழிப்புணர்வு இல்லாம நடக்கிறதுனால தான் இன்னைக்கு எத்தனை வகையான அரசாங்கத்தினுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிறதுக்கு காரணம். ஓகே. அந்த போதைங்கிற நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு எந்த அறிவுரையும் ஏற்கக்கூடியதாக இல்லை. அந்த போதைப் பொருள் நீங்க சொன்ன மாதிரி வீடு கதவுக்கே வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடியது எது? இ-காமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வியாபார முறை. அந்த இ-காமர்ஸ் எதுல இருந்து பண்றாங்க? அவங்களுடைய செல்போன்ல இருந்து பண்றாங்க. புரியுது. அப்போ குறிப்பிட்ட ஆப்புக்கெல்லாம் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து இது ஓப்பன் ஆகாத மாதிரி, அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு குழந்தைகள்லாம் இதை பயன்படுத்த மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்காலத்தில் உருவாக்கினா மட்டும்தான் இது போன்ற தவறுகள் நடக்காம தடுக்க முடியுங்கிறது. ஏன்னா நம்ம கலாச்சாரம் எப்படிப்பட்டது, நம்முடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது. இன்னைக்கு இந்த போதை பழக்கத்தினால நாட் ஒன்லி ஹெச்ஐவி, குழந்தை பிறக்கிறது கூட குறைஞ்சிட்டே வருது. ஓகே. இப்போ இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு. அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதும் இந்த போதை பழக்கம் தான். ஓகே.
ஓகே. இப்போ பால்வினை நோய் ஒருவருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் அவர் கேன்சர் நோயா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. ஏனென்றால் பாரம்பரிய மருத்துவத்தில் மேக நோயின்னு சொல்றாங்க. அது 21 வகையான மேகத்துல தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே இருந்துட்டு இருக்கோம். மேக நோய் 21, அதுல ஒன்று தான் இந்த பால்வினை நோய். ஓகே. இந்த பால்வினை நோய் பாதிக்கப்பட்டவர்கள் HIV பேஷண்டா தான் இருக்கணும்னு இல்லை, அவர்களுக்கு கேன்சர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே. ஓகே. அப்போ இந்த போதைப் பொருள் தடையை மட்டும் நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, ஓகே, இதை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். ஓகே சார், ஓகே, நான் பேசலாம் சார். ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு பேசலாம் டாக்டர். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்கள் குழந்தைங்க. நாங்கள் எப்போவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்கள் போடுறதில்ல. நாங்கள் அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Caught in a fleeting moment, ஓவியமானாயோ மேனியைட இடம் தீண்ட வானமாயானா கல்யாண கோலம் அழகை கூட்டுதே அழகே அடி அழகே கல்யாண கோலம் கனவு போலவே மேனியைட இடம் தீண்ட. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்கள் குழந்தைங்க. நாங்கள் எப்போவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்கள் போடுறதில்ல. நாங்கள் அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025. நேர்களே, சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. டாக்டர் பாக்கியராஜ், நீங்கள் ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறதுனால நான் கேட்குறேன். இதை கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறதுல தப்பு இல்லைன்ட்டு எனக்கும் தோணுது. சரியா? ஏன்னா கமிஷனர் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் LGBT கம்யூனிட்டி இதுங்கிறதுனால இவங்க அதில் கே இருக்கிறாங்க, லெஸ்பியன் இருக்கிறாங்க, பைசெக்ஷுவல் இருக்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறாங்க. இவங்களோட அது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அவங்க விருப்பம் சார்ந்ததாக இருக்குது அப்படின்னாலும் அதில் நிறைய தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓரல் ஆனல் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்க லெஸ்பியன் பண்ணுறாங்க அப்படின்னா கூடவே இந்த ட்ரக்கும் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சார் சொன்னது போல் அவங்களுக்கு பால்வினை நோய் தொற்று இருக்குது அப்படின்னா, இது எல்லாமும் கலக்கும்போது இந்த மாதிரி பாதிப்புகள் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா எனக்கு ஒரு கவலை என்னென்னா, ஒரு காலத்தில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ரொம்ப விழிப்புணர்வுகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஓகே. இப்போயும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. கேன்சர் போன்ற நோய்களுக்கெல்லாம் பெரிய விழிப்புணர்வுகள் இருக்குது. அவங்களும் தன்னார்வலர்களாக நிறையா இருக்கிறாங்க. பல மாற்றங்கள் முன்னேற்றங்களுக்கு அவங்களும் காரணமாக இருக்கிறாங்க. எனக்கும் நண்பர்கள் எல்லாம் உண்டு. ஆனாலும் இதை இன்னும் அதிகப்படியான அவேர்னஸை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தணும். ஏன்னா மேக்சிமம் ஆஃப் பீப்புள் அந்த செக்ஸுவல் பிஸ்னஸ்குள்ளே மாதிரி இருக்கிறாங்க. அதை அப்படி இருக்கும்போது சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அந்த வினிரல் டிசீஸ் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். HIV விட்டுருங்க, அது சிஃபிலிஸாக இருக்கலாம், கொனேரியாவாக இருக்கலாம், கிளமீடியாவாக இருக்கலாம், நிறையா இருக்குது. அதில் வீடியாரல் பாசிட்டிவிட்டி வரும்போது நாங்கள் என்னுடைய ஆய்வகங்களில் அதிகமாக பயன்படுத்தும் போது அதெல்லாம் நாங்கள் அதிகமாக பார்க்குறது உண்டு. அப்படிங்கிறதுனால சொல்கிறேன்.
அவங்களுக்கு இந்த மாதிரியான ஹெச்ஐவி அல்லது எய்ட்ஸ் போன்ற நோய்களை விட இந்த வினரல் டிசீஸை பற்றி இன்னும் அதிகமான அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை. அப்படி ஒரு நோய் இருக்கும் பொழுது நான் எய்ட்ஸ்னால என்ன மீனிங்னா அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் தான். இதெல்லாம் கூட எதிர்ப்பு சக்தியை தாக்குகிறதோ அதை குறைவடை செய்கிறதோ அதெல்லாம் பலவிதமான நோய்களுக்கு ஒரு மாற்றாக அமைந்துவிடும். ஓகே. அப்படிங்கும்போது இதனுடைய தொடர்ச்சி இப்போ ஹெச்ஐவி பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலராக அந்த எய்ட்ஸுங்கிற ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, டியூபர்குலோசிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடிப்படையாகவே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய எதிர்ப்பாற்றல் குறையும் பொழுது எல்லா நோய்களையும் அந்த உடல் ஏற்றுக்கொள்ளும். இதை பற்றியான ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஓகே. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் சார் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஃபோனை பற்றி, செல்ஃபோனை பற்றி சொன்னாங்க. சொல்லும்பொழுது இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியல. அதில் எதை வேணாலும் அவங்க பார்க்க பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளால் வந்து நேரடியாக இப்போ பணம் வாங்கி கொடுக்குறதில்ல, ஜிபேங்கிற ஒரு முறையில் நம்ம இளைஞர்களுக்கு போட்டு கொடுத்துட்றோம். அவங்க என்ன தேவையோ அதை அதில் வாங்கிக்கிறாங்க. தங்களுடைய தேவைகளை சிக்கனப்படுத்திக்கிட்டு கூட இந்த மாதிரியான தேவைகளுக்குள்ளே அவங்க அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை மிகுந்த அரசாங்கம் மட்டும்தான் அதை பொறுப்பெடுத்துக்கணுங்கிறதுல எனக்கு கருத்து உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தனி மனித குடும்பங்களும் அதில் அதிகமாக கவனம் செலுத்தினா மட்டும்தான் இந்த போதைப் பொருட்கள்லேருந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். ஓகே. இதில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு என்ன அதிகமான வாய்ப்புகள் அப்படின்னா அவர்களை இப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலே இந்த மக்கள் பார்வை இருக்கிறது. ஓகே. அவர்களும் அதில் ஒரு சில பேர் ஈடுபடுறதுனால நான் எல்லாரையும் சொல்லலை, நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 25,000 பேர் ஒன்று கூடுறாங்க. ஓகே. அப்போ இப்பேற்பட்ட நிலைவுகள் ஏற்படாமல் போயிடுமா அப்படிங்கிறது எனக்கு கூட ஒரு அழைப்பு வந்தது. நான் என்ன சொல்ல வரேன், அழைப்பு வந்தது இல்லை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வர்றதுக்கு அழைப்பு வந்து. சரி. அப்படி வரும்பொழுது சரி இந்த வாய்ப்பை நம்ம வந்து ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறாங்க, அவங்க நிறைய வந்து முன்னேற்றங்களுக்கான பாதைகளில் அவங்க செய்கிறாங்கிற போது அவங்களுக்கு நம்ம ஒரு துணையாக இருக்கிறோம். என்னுடைய பெரிய கவனம் என்னென்னா இதில் வந்து நோய் தொற்றை அதிகமாக அவங்க ஏற்படுத்திடக்கூடாது. ஓகே. ஏன்னா அங்கே ஒன்று கூடி இருக்கும்போது அவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவங்க பயன்படுத்துகிறது எல்லாமே பல தேவையில்லாத காரியங்கள் தான். அப்படிங்கிறதுனால இப்போ கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒழுக்கமாக இருக்காங்கன்னா 15,000 பேர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஓகே. அப்போ அந்த 15,000 மூலமாக மற்றவர்களுக்கு எளிதாக நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அரசாங்கம் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி அங்கே தவறுகளோ அல்லது நோய் பரிமாற்றங்களோ நடக்காதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் கடமையும் கூட. அங்கே பொறுப்பாளர்கள் அந்த திருவிழாக்களை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் அந்த கவனம் தேவைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கருங்கிறதுனால நான் கேட்குறேன், நீங்கள் இந்த எய்ட்ஸ் சார்ந்த பணிகள்லையும் நீங்கள் இருந்திருக்கலாம் கடந்த காலங்களில். சார், ரொம்ப அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோடு எங்கெங்கெல்லாம் பாலியல் தொழில் நடக்கிறதோ, மகாராஷ்டிராவில் நடக்குது, அப்புறம் நம்ம வெஸ்ட் பெங்காலில் நடக்குது. இந்த கவுண்ட்டு சார், இந்த கவுண்ட்டு இந்த 25,525 6 மாத காலத்தில் அப்படிங்கிற இந்த கவுண்ட்டு நீங்கள் அந்த மாதிரியான இடங்களில் கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது சார் இந்த கவுண்ட்டு. ஏன்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடந்த ஓராண்டில் மட்டுமே புதிய தொற்றாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளோனா 64,000 பேர் தான் ஆல் ஓவர் இந்தியாலேயே. இந்த கவுண்ட்டுங்கிறது இந்தியாவின் சரிபாதி கவுண்ட்டாக கிடக்குதுங்க. இப்போது இங்கே போதுமான அளவு இந்த பரிசோதனைகள் செய்கிற மாதிரியான ஏதாவது சிஸ்டம் இங்கே இருக்கா சார்? இல்லை, பரிசோதனைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. சரி, நீங்கள் என்ன டெஸ்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னாலும், நான் எதுவும் தப்பாக எதுவும் கேட்கல, கரெக்டாக தான் கேட்டுக்கிறீங்க. எங்கே போனாலும் அந்த பரிசோதனை இதையும் சேர்த்து தான் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏதாவது கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து கம்பல்சரியாக எடுத்துடுறாங்க. அதுக்கான கிட்டும் வந்து எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அது ஒன்று பார்க்குறோம். இன்னொன்று, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட மட்டுமே நம்ம வந்து குறுக்கி பார்க்கக்கூடாது. அதில் நிச்சயமாக நிறைய பேர் அதில் வந்து சமூகத்துக்கு பங்களிப்பு செய்கிறவங்க இருக்காங்க. இன்றைக்கி தான் அவங்க வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள வந்து அவங்களோட நிலையிலேருந்து தான் நம்ம பார்க்கணும். அதில் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு ஈவன் ட்ரக்கு கூட எல்ஜிபிடி இவங்க கண்டுபிடிச்சது எல்ஜிபிடி கம்யூனிட்டியினுடைய ஒரு பிளாட்ஃபார்மை கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு 10 ஆப் நான் தரேன், நான் 10 அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு தரேன், எந்தெந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து போதைப் பொருட்கள் வந்து விற்பனை செய்கிறாங்க. இதெல்லாம் எல்ஜிபிடி கம்யூனிட்டி கிடையாது. இது எல்லாமே வந்து மற்ற குழுக்கள் யாருன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு சமூகம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அது உங்களுக்கு தெரியல, இப்போ நமக்கு அது தெரியல, இப்போ நம்ம ஏதோ வெளியில் மேம்போக்காக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சமூகம் வந்து அதிகமாக பாதிக்கப்படும் பொழுது தான் நம்ம அதனுடைய பாதிப்புகள் வந்து நம்ம உணர வேண்டியிருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஐடி ஃபீல்டில் மன்னிக்கணும், நாங்கள் குறிப்பிட்ட
குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணல. ஆமா இல்ல இல்ல ஆமா, நீங்க நாங்க பண்றீங்கன்னு பண்ணல. ஏன்னா சிட்டி போலீஸ் கமிஷனர் ஏடிஜிபி சார் அவரு. ஆமா ஏடிஜிபி சரியா? இந்த மாநிலத்துல ஒரு அப்ளிகேஷன்ல இல்ல நீங்க அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது 10 பேரை கைது பண்ணா அதுல 8 பேர் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் அதன் மூலமாக தான் இதை வாங்கணும்னு சொல்றாங்க. நிச்சயமா அது ஃபேக்ட். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 100 பேர் எல்ஜிபிடி கம்யூனிட்டி எல்லாரும் அதுக்குள்ள இல்லைங்கிறத தான் நான் சொல்ல வரேன். இன்னொன்னு இது ஒரு அப்ளிகேஷன் இல்ல, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நான் தான் சொல்றேன், நானே எடுத்து கொடுக்க முடியும் அந்த மாதிரி அப்ளிகேஷன். அதே மாதிரி ஐடி ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அது நம்ம போய் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றதெல்லாம். பட் ஒரு அரசாங்கம், தமிழ்நாடு அரசு இல்ல நம்ம சைபர் கிரைம் அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்தை வந்து தடை செய்ய முடியும். சென்னையில தமிழ்நாட்டுக்குள்ள அதை தடை செய்ய முடியும். உதாரணத்துக்கு இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டை வந்து நீங்க போய் ஆன்லைன்ல வந்து ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா இதே இது கர்நாடகான அந்த ஸ்டேட்னுடைய இது போட்டிங்கன்னா நீங்கள் வந்து போட முடியாது, கிடைக்காது, உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா அவங்க சைபர் கிரைமில் அதை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடுன்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். அப்போது அந்தந்த ஸ்டேட் வந்து கொஞ்சம் வேலைகளையும் அதில் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது செய்யறது இல்லை, இங்கே செய்யலை. இன்றைக்கி ஓப்பன், நீங்கள் யார் வேணாலும் வாங்கலாம். 18 வயசு கம்மியானவங்களுக்கு கூட எல்லா விதமான பொருட்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி சைபர் கிரைம் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஸ்டேட் வந்து அதில் வேலை செய்யணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு அப்ளிகேஷனை வச்சுக்கிட்டு நம்ம இதை பார்க்க முடியாது. இது இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதில் இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 0.5% தான். இது வந்து இதனுடைய தாக்கமும் இதனுடைய வீரியமும் வந்து இன்னொரு லெவலில் இருக்குது. அதை இன்னும் இவங்களால புரிஞ்சிக்கவும் முடியல. இன்னும் அவங்க அந்த சைபர் கிரைமை அப்டேட் பண்ணவும் இல்லை. ஸோ அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இவங்க சும்மா ஏதோ ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க இல்லை, அதனால தான் இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்திருக்காங்களா, எவ்வளோ போயிருக்கு, நீங்கள் உண்மையாலுமே அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டடி வந்து தமிழ்நாட்டில் பண்ணுவோம், எவ்வளோ பேருக்கு பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க, எந்தெந்த கம்யூனிட்டி பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸில் பாதிக்கப்படைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கிறோங்கிறது வந்து தெரியும். ஸோ அதை நோக்கி நம்ம இன்னும் நகரலைங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம். விஜயகுமார் சார் வணக்கம். விஜயகுமார் சார் சொன்னாரு, இப்ப சிகரெட் அப்படின்னு போட்டோம்னா கர்நாடகால நம்மளால வாங்க முடியாது, ஆனா தமிழ்நாட்டில் 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கூட வாங்க முடியும்னு சொல்லிட்டு. சார் எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். அதாவது இன்னைக்கு வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாலியல் தொடர்பான வீடியோக்களை இன்னைக்கு நம்ம வந்து கூகுளில் யாருமே சர்ச் பண்றது கிடையாது. சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் காவல்துறையால் கண்காணிக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுவார்கள். அந்த வீடியோவை நம்ம வச்சிருந்தா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்மள வச்சிருக்கிறது சட்டவிரோதம் அப்படிங்கிற அவேர்னஸும் பயமும் இன்னைக்கு போதுமான அளவு எல்லாருக்கிட்டையும் வந்துருச்சுங்க. அதே போல பாம் ரிலேட்டடா வெடிகுண்டு தயாரிக்கிறது எப்படி, வெடிகுண்டு உருவாக்கம் எப்படி, இப்படிங்கிறது சம்பந்தமா தேடினாலும் அதுவும் அந்த அல்காரிதமும் கண்காணிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால யாரும் அதை செய்யறது இல்லை. அப்படி தேடினாவே அவங்க வந்து நான் பெயிலபிள் செக்ஷன்ல தான் அவங்க அரெஸ்ட் சார். அதுபோல இந்த ட்ரக் ரிலேட்டடான இந்த விவகாரத்தில் அப்படியான ஏதாவது சிஸ்டம் இருக்கா சார் இங்க? ரைட். இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸை யூஸ் பண்ணும்போது ஆன்லைன் பிஹேவியர் அது வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற போது ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து யார் மானிட்டர் பண்ண போறா அப்படிங்கிறது. அதுக்காக இப்போ பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்க, கண்ட்ரி லெவலில் there is a robust system, there is a tools available to monitor the online behavior. monitor பண்றதுக்கு country level, India country level there is a system available, tools available. அதே மாதிரி குளோபலா லீடிங் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் இல்ல இந்த மாதிரி சர்ச் என்ஜின்ஸ் கூகுள், இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க சைல்ட் போனோகிராஃபியை பத்தி. இன்னைக்கு வந்து 4 விஷயங்களை யாராவது குளோபலா இதை சர்ச் பண்ணாங்க அப்படின்னாக்க அந்த சர்ச் பண்ண பர்சன் வந்து போலீஸோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வருவாங்க. என்னென்ன 4 விஷயங்கள் அப்படின்னாக்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணும்போது பாம் மேக்கிங் அப்படின்னு சர்ச் பண்ணி அது ரிலேட்டட் உள்ள வீடியோவோ அது ரிலேட்டட் உள்ள கண்டென்ட்டோ இல்ல வந்து என்ன ஆர்டிகல் இருக்கோ அதை படிச்சா அது ஒண்ணு. செகண்ட் வந்து நீங்க சொன்னது மாதிரி சைல்டு போனோகிராஃபி, அது வந்து பொசஷன், அதை ஆக்சஸ் பண்றது, அதை டிசிமினேட் பண்றது, மூணுமே வந்து லீகல் ஆக்ஷன்ஸுக்கு உட்படுத்தப்படும். அது ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்க ஹேக்கிங் ஆர்டிகல்ஸ் பிளஸ் டூல்ஸ், அந்த ஹேக் பண்றது, கம்ப்யூட்டரை பத்தி ஹேக் பண்றது, நெட்வொர்க்கை ஹேக் பண்றதை பத்தி பார்த்தாலே அதுவும் வந்து இதோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வரும். நாலாவதா உள்ளது பைரேட்டட் சாஃப்ட்வேர், பைரேட்டட் மூவி சாஃப்ட்வேர். இந்த 4 கேட்டகரி யாராவது கூகுள்ல வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னாக்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த குளோபல் சர்ச் இன்ஜின் அவங்க வந்து தே ப்ரொவைட் தி டேட்டா. அவங்க வந்து பேக் எண்ட்ல வந்து நீங்க சொன்னது மாதிரியே அல்கோரிதம் இருக்கு. தே லிவரேஜ் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு டிடெக்ட் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டியோட லிங்கா இருக்கக்கூடிய பேட்டர்னை வந்து
டிடெக்ட் பண்றது கூகுள் எடுத்து அது இன்டர்போலுக்கு போகும். அங்கே இருந்து there is a mechanism to share இந்த இன்ஃபர்மேஷன் டு ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்கு இருக்கு. அந்த பேட்டர்னை பார்த்துக்கிட்டு போலீஸ் வந்து எப்போ அது ஆக்ஷன் எடுக்கணும், அது வந்து சஸ்பீசியஸா இருக்குங்கிறதுல வந்து கண்டிப்பா எடுப்பாங்க. அப்ப இந்த அவேர்னஸ் வந்து இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க டெஃபினட்டா பண்ணும்போது அவங்க போலீஸோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வர்றாங்க. அதே மாதிரி இப்ப இந்த ட்ரக் ரிலேட்டட் அப்படிங்கறத வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த இருக்கக்கூடிய கீவேர்ட்ல இந்த ட்ரக்ங்கிறது உள்ள வந்தது அப்படின்னாக்க கண்டிப்பா அது வந்து ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வரும். ஓகே ஓகே சார், அது இவ்வளவு நாள் ஏதாவது இருக்கா சார் இந்த சிஸ்டம்? இல்ல இப்போதைக்கு இந்த 4 இது இருக்கு. அந்த ட்ரக்ங்கிறது போகும்போது பிகாஸ் ட்ரக்ங்கிற வேர்டு தான் மெடிசன்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த ஷெட்யூல் ட்ரக்ஸ் அப்படிங்கறத வந்து கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கு ரிலேட்டட் URL அதுக்கு ரிலேட்டட் கீவேர்டை வந்து ஷார்ப்பா இது பண்ணி பண்ணுனாக்க இதனுடைய பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். சார் சொன்னதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிகரெட்டை இங்கேருந்து கர்நாடகாவில் நம்மளால் வாங்க முடியாது, ஆனால் தமிழ்நாட்டில் வாங்க முடியும். அதுவும் சும்மாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தேடி பார்த்துட்டு உங்களால் பே பண்ண முடியல அப்படின்னா அந்த வெப்சைட்டே என்ன பண்ணுதாமா சார், உங்களுக்கு வந்து அடடா இவங்க தேடி பார்த்துட்டு இவங்களுக்கு பே பண்ண முடியலையே, அதனால பாவம் பார்த்து உங்களுக்கு சும்மாவே அனுப்பிடுறாங்களாமா சார். இன்னைக்கு காலையில் தான் அவருக்கு வந்துருக்குது சார், ஃப்ரீயாக வந்துருக்குதுன்னு. சார் இதை எப்படி சார் இந்த இந்த விஷயம் கூட செய்யாம தான் இங்க இருக்கா சார்? அந்த அளவுக்கு தான் இருக்குதா இங்க சைபர் கிரைம் குறித்த அவேர்னஸ் இங்க நம்மளோட இந்த சிஸ்டத்துல? இல்ல அப்படி இல்ல, அது வந்து என்ன அந்த பேசிஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் பிரகாரம் எது வருமோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே போகுது. இது வந்து ஸ்டேட் லெவல்ல சிட்டி லெவல்ல அப்படின்னு லிமிட் பண்ணாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து பிளாக் பண்ணிருக்கு அப்படின்னாக்க பக்கத்து ஸ்டேட்ல போய் வாங்குவாங்க, அப்புறம் இங்க வந்து பக்கத்து ஸ்டேட் பாண்டிச்சேரியில போய் வாங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வரும். இது வந்து பண்ணும்போது எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரி லெவல்ல பண்ணும்போது இப்ப நான் சொன்னது மாதிரி குளோபலா இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பா அது ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வரும். அந்த ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்போ வந்து யாராவது அந்த கீவேர்ட் சர்ச் இது பண்றாங்க இல்ல அது ரிலேட்டட் வருது அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி எந்தெந்த ஆப் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரகோட சேல்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு இல்ல அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய சைட்டு அது எல்லாமே ஒரு URL ஃபில்டரிங் மெக்கானிசத்துக்குள்ள கொண்டு வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணணும். இது பிளாக் பண்றதுங்கிறது ஒரு கண்ட்ரி லெவல்ல பண்ணா தான் அது வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஓகே 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 தங்கதுரை சார், கடையநல்லூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பதில் சொன்னார் சார். ரொம்ப டீட்டெயிலான பதில் சொன்னார் சார். கலைஞர் இருந்தபோது எவ்வளவு பணம் டெபாசிட் செய்யப்பட்டது, அந்த பணம் இன்னைக்கு எத்தனை கோடியாக மாறி இருக்கிறது, ரொம்ப தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு எவ்வளவு தொகையை கொடுக்கிறது, HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்னலாம் செய்கிறோம், எத்தனை சென்டர் மூலமாக கூட்டு மருந்து சிகிச்சை எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார் அமைச்சர். ஆனால் அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் சொன்ன கணக்கையும் நேற்று சொன்ன கணக்கையும் மையப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய வித்தியாச எண்ணிக்கையை ஒரு பெரிய விவாதமாக மாற்றுவாங்க அப்படின்ட்டு இந்த அரசாங்கம் நிச்சயமாக நினச்சி கூட பார்த்துருக்காது. ஆனால் இன்னைக்கு இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப ஒரு அலார்மிங் எச்சரிக்கை மணியை அடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த HIV நோயாளிகளுக்கான சிகிச்சை கொடுக்கறதுல பாரம்பரிய மருத்துவமும் சித்த மருத்துவமும் கூட ஈடுபடுகிறது சார். சார் சொன்னாரு இந்த இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா உடனடியா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு எல்லாருக்கும். சார், இந்த பாரம்பரிய மருத்துவர்கள் கிட்ட சிகிச்சை எடுக்கக்கூடியவர்கள் குறித்த தகவலையும் கூட அரசாங்கத்துக்கு எல்லாம் தெரியப்படுத்திடுவாங்களா சார்? இல்ல, அந்த மாதிரி டேட்டா ஒன்றும் அதிகமா இல்லை. பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து அந்த டேட்டா அதிகம் சொல்றது இல்லை. ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையா பார்க்கப்படுது. ஓகே, புரியுது. இது வெளியில தெரிஞ்ச அவருக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது இது கட்டாயமாக்கப்பட்ட விதிமுறைகள் இல்லை. ஓகே. இப்போ இந்த பொதுவா பால்வழி நோய் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ங்கிறது வினரியல் டிசீஸ், சிபிலிஸ், கொனோரியா எதுவாக இருக்கட்டும், இதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் தான் மெயின். ஓகே. ஒரு ஆணு ஒரு பெண்ணு இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வேணும். ஓகே. அதுக்கு மிக ஆதாரமாக இருக்கிறது நம்ம கையில் இருக்கிற செல்போன். ஓகே. நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பால்வினை அந்த சிந்தனையை தூண்டக்கூடிய படங்கள் எல்லாம் ஒரு வீடியோ கேசட் லெவல் இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடங்கள்ல தான் அது இருக்கும். ஓகே. ஒரு மஞ்ச பத்திரிகைன்னு ஒன்று இருந்தது அப்போ.
அதை பத்திரிகைகள் படிப்பதன் மூலமாக பாலுணர்வை தூண்டக்கூடிய முறைகள் எல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு மாறி போய் ஒரு பட்டனை தட்டிட்டா நான் தேர்னது வந்து கூகுளில் போய் ஆன்னு நான் போட்டா அது அன்பை காட்டலாம் இல்லை ஒரு அன்னத்தை காட்டலாம். ஆனால் அடுத்த வேற ஒரு பேரை காட்டுது. அது ஓகே, உணர்வை தூண்டக்கூடிய பெயர்கள் எல்லாம் அதில் வருது. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு நாம் வைக்கணும். அப்போ கூகுளுக்கு நம்ம கடிதம் எழுதி இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுங்கிற மாதிரியான நிபந்தனைகளை விதிக்கணும். ஓகே. அதே போல அரசாங்கம் பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த வீடுகளிலே அவரவர்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடைய செல்போன் பயன்பாடு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் இப்போ ட்ரக் மட்டும் இல்லைங்க, சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுற சொல்யூஷன் கூட இங்க போதைப் பொருளா இருக்கு. கரெக்ட். இப்போ பாக்கு வகையில கடையில விற்குது. நேத்து ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க, ஏதோ கூலிப்பா அதை என் பையன் சாப்பிட்றான் சார், அது ஏதாவது தடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இப்படி இந்த புகையிலை பொருட்கள் எல்லாம் இன்னும் எப்படி மார்க்கெட்ல விற்பனைக்கு கிடைக்குது? இப்போ நீங்க ஒரு ஆன்லைனுக்கு போய் ஆர்டர் பண்ணி தான் வாங்கணுங்கிறது இல்லைங்க, ஒரு பெட்டி கடையிலே கிடைக்குது. ஓகே. ஒரு சைக்கிள் பஞ்சர் ஓட்டுறவங்க கிட்ட அந்த சொல்யூஷன் கிடைக்குது. ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஒரு மருந்து கடைகளில் போய் ஒரு மருந்து வாங்க முடியுது. இந்த நிலைகள் எல்லாம் மாறினா மட்டும்தான் நம்ம இது போன்ற நோய்களை வராமல் தடுக்க முடியும். ஓகே. இதுல HIV பாதிப்பு மட்டும் இல்லைங்க சார். முதல்ல சொன்ன மாதிரி கேன்சர் நோய், டிபி நோய் இன்னைக்கு அதிகமாயிட்டு வருது. கிட்னி ஃபெயிலியர் டிசீஸ். நம்ம பயன்படுத்துற ட்ரக் எந்த அளவுக்கு பாதுகாப்பானது நமக்கு தெரியல. ஓகே. அந்த போதைக்கு அடிமையாகி அதை பயன்படுத்துறதன் மூலமாக நம்ம சிறுநீரகங்கள் பாதிப்பு அடையுது. இப்படி சிறுநீரக பாதிப்பு பெருகி கொண்டே போகுது. கேன்சர் நோயாளிகள் பெருகி கொண்டே போறாங்க, HIV நோயாளிகள் பெருகி கொண்டே போறாங்க. அப்படின்னு சொன்னா நம்ம மறந்து போன வாழ்க்கை முறை, பாரம்பரியமான விழிப்புணர்வு இதெல்லாம் நம்ம கிட்ட மறைஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. இது அவரவர் வீடுகள்லேயே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார். ஓகே. டாக்டர் பாக்யராஜ் சார், சார் ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னால் சொன்ன டேட்டாவையும் சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் மினிஸ்டர் சொன்ன டேட்டாவையும் கம்பேர் பண்ணி மீண்டும் பார்க்க வேண்டியது அரசாங்கத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா சார்? 100% பார்க்கணும். ஓகே. இவ்வளோ பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குன்றப்ப அவ்வளோ ஈஸியாக அதை எடுத்துக்க முடியாது. ஓகே. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்களா, ட்ரீட் பண்ணப்படுறாங்களா? ஓகே. ஏன்னா HIV டிடெக்ஷன் வந்துருச்சுன்னா அவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள், ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியாச்சுல. அப்போ அவங்க எப்போ பாதிக்கப்பட்டாங்க, என்ன அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போட்டு, இப்போ ரெட்ரோவைரல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. சார் சொன்ன பாயிண்ட்டில் நான் ரொம்ப ரொம்ப உடன்படுறேன். தங்கத்துறை சார் வந்து ரொம்ப அருமையாக சொன்னார். அதாவது பாரம்பரியத்தோடு கூடிய ஒரு மருத்துவங்கள் தான். இன்றைக்கி அவர் சொன்ன பாயிண்ட் 2 பாயிண்ட் என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஒன்று வந்து கிட்னி ஃபங்க்ஷன் ஃபெயிலியராக இருக்குது. இன்றைக்கி கிட்னி வந்து நிறைய பேருக்கு பாதிக்கப்படுது. ஒன்று வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, ஏன்னா கிட்டத்தட்ட 28 வயசுக்கு மேலே ஆசியாவில் எல்லாருமே டயபெட்டிஸ் ஆகிட்டாங்க, ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்துட்டாங்க, எல்லோரும் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் தேவை. நல்ல உணவு, நல்ல இருப்பிடம், நல்ல காற்று, நல்ல சுவாசம் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக போச்சு. புரியுது. மருந்துகளை அதிகமாக பயன்படுத்துறதின் மூலமாகவே பல உறுப்புகள் வந்து இன்றைக்கி பாதிப்புகளை ஏற்படுத்துது. நார்கோட்டிக் ட்ரக்ஸ்லாம் ஈஸியாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது நம்ம தியேட்டர்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துகள்லாம் இன்றைக்கி போதைப் பொருட்களாக குழந்தைகளுக்கு கிடைக்குது. அப்படின்னா அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படுச்சுன்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? 2 விஷயம் சார். ஒன்று உடலை பாதிச்சிருது, 2வது மனசை பாதிச்சிருது. இதுக்கு கண்டிப்பாக தீவிரமான, குறிப்பாக அந்த HIV விஷயத்தில் அரசாங்கம் பல அவேர்னஸ் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஓகே. ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சார்? ப்ளீஸ். நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். எண்ணிக்கையினுடைய அந்த வீரியத்தை கணக்கில் எடுத்துட்டு பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் குறிப்பாக இந்த போதைப் பொருளை முழுமையாக தடை செஞ்சிட்டோம்னாவே பெரிய அளவில் இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க சார். ரொம்ப நன்றி நேயர்கள். சார் நீங்கள் ஏதாவது சொல்லணுமா சார்? விஜயகுமார் சார், நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஆமாம், 2 விஷயங்கள் சொல்லுங்க சார். 2 விஷயம். இப்போ இன்னைக்கு வந்து நிறைய குழந்தைகள் வந்து மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்றாங்க ஆன்லைன் கிளாஸஸுக்கு அப்படின்னு சொல்லி. 18 இயர்ஸுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அந்த மொபைலோ லேப்டாப்போ பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்அப்ரோப்ரியேட் கண்டென்ட் அந்த எக்ஸ்போஸ் ஆகாது. அது ஒன்று. செகண்ட் வந்து இப்போ நான் சொன்னது மாதிரி எந்தெந்த கீவேர்டெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மானிட்டரிங் அப்படிங்கிறது தெரிஞ்சும் இந்த இல்லீகல் கண்டென்ட்டை வந்து
அதை வந்து சர்ச் பண்றதோ அதை வந்து ஆக்சஸ் பண்றதோ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதை பிஃபோர் அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடியோ ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடியோ அதோட ட்ரஸ்ட் வர்த்தினஸ் என்ன பர்பஸுக்காக இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல சோசியல் மீடியால எல்லாருமே அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த பிரைவசியை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த கொடுக்கறதுங்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டேட்டாவை வச்சு தான் சைபர் கிரிமினல் வந்து தே வில் கோ அகேன்ஸ்ட் யூ, ரைட்? அது ஒன்று. அதுக்கப்புறம் எல்லாருமே இன்னைக்கு கண்ட்ரி ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் மொபைலோ கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணும்போது அதில் எப்படி வந்து சேஃப்டி செக்யூராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்கு இது ரிலேட்டட் அப்படிங்கிறத அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதே மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து வரக்கூடிய காலை வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து வரக்கூடிய அன்னோன் லிங்க், பிகாஸ் இது ரெண்டும் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி சைபர் கிரைம் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து காசா இருக்கு. சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபினான்ஷியல் கிரைம் அப்படின்னாக்க சைபர் கிரைமோட ஹெல்ப்லைன் நம்பர் 1930 1930 நம்பரை தொடர்பு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே சார், ஓகே. தங்கதுரை சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன் சார். இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் பல விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் ஓகே, அவரவர் வீடுகளிலே அவருடைய குழந்தைகளை பெற்றோர்கள் கவனித்து செல்போனை இப்படித்தான் பயன்படுத்தணுங்கிற ஒரு செய்தியை, ஒரு கட்டுப்பாட்டை விதித்தால் மட்டுமே இதுக்கான முழுமையான தீர்வு நமக்கு கிடைக்கும் சார். ஓகே 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 சார், ரொம்ப நன்றி சார். வெறும் எம்எல்ஏ கேள்வி கேட்ட எம்எல்ஏக்கு பதிலை மட்டும் சொல்லிட்டு போகல ஹெல்த் மினிஸ்டர். அவர் ஒரு பெரிய அலார அபாய ஒளியை எழுப்பியிருக்கிறார். அந்த கணக்கை அரசாங்கம் சரிபார்த்து சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்ட்டு நாங்கள் கருதுகிறோம், எடுப்பாங்கன்ட்டு நம்புகிறோம் சார். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி சார், நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார். நேரிலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எங்கள் இதில் அப்படியே நியூஸ் படிக்க போகிறோம்.